ஜீ தமிழ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கல்லீரல் அழற்சின்னு சொல்லக்கூடிய ஹெப்படைட்டிஸ் இந்த டிசீஸ் வந்து எதனால வருது, இதை வந்து எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணலாம், நம்மளுக்கு வந்து ப்ரிவென்ஷனுக்காக என்னென்னலாம் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இணைந்திருக்காங்க கிளினிக்கல் லீட் பேத்தாலஜிஸ்ட் டாக்டர் லூமிலா மேம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம். ஸோ ஹெப்படைட்டிஸ்ன்னு சொன்னாலே வந்து கல்லீரல் சார்ந்த ஒரு நோயின்னு வந்து தெரியுது. பட் பர்டிகுலரா அப்படின்னா என்ன, எதனால அது வருது? இப்போ வந்து உங்களுக்கு மூட்டு வலி வருது, ஆர்த்ரைட்டிஸ்னா என்னன்னு தெரியும். அது மாதிரி மற்ற பார்ட்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு வந்து டிசீஸ் வந்தா இன்ஃப்ளமேஷன், அதே மாதிரி தான் லிவர்ல கல்லீரல்ல இன்ஃப்ளமேஷன் ஒரு வார்த்தை வந்தா அது ஹெப்படைட்டிஸ். அதுக்குன்னு காரணங்கள் நிறைய இருக்கு. பட் இந்தியா மாதிரி நம்ம ஒரு கண்ட்ரியில வந்து ரொம்ப காமனா பரவக்கூடிய ரீசன் ஹெப்படைட்டிஸ் வைரஸ். நிறைய விதம் இருக்கு. நம்மளுக்கு காமனா பிசின்ற வைரஸ்னால தான் இது மோஸ்ட் காமன்லி வருது. ஓகே. ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம வந்து இப்போ ஹார்ட் அட்டாக் வருதுன்னா வந்து ஆல்ரெடி வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கு. ஸோ ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க, இல்லை டயபெட்டிஸ் வந்து வருது. ஸோ இதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு சிம்டம்ஸ் தெரியும். பட் ஹெப்படைட்டிஸ்ன்றது யாரை வந்து அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க. யாரை பாதிக்கும்னா யூஸ்வலி என்ன, இப்போ இந்தியா ஒரு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரியில ஒரு டிசீஸ் காமனா இருக்குனாலே அதுக்கு காரணம் வந்து லோ இன்கம் நேஷன்றதுனால தான். ஸோ கொஞ்சம் பிலோ பிபிஎல் லைன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக பாதிப்பு வரும். மல்டிபிள் ஃபிசிக்கல் கான்டாக்ட்ஸ் வச்சுக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்பு நிறையா வரலாம். டிரான்ஸ்ஃபியூஷன் பிளட்னாலையும் பரவும். பட் ஆனால் இப்போ வந்து எல்லாமே நம்ம ஸ்க்ரீன் பண்ணி தான் கொடுக்குறோம். ஸோ அதில் வந்து ரொம்ப லிமிட்டட். பட் இதை தடுக்கிறதுக்கு நம்ம வேக்சினேஷன் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதுதான் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய காமன் ரீசன்ஸ் இது. ஸோ வந்து இப்போ மக்கள் அவேரா இருக்கணும், ஹெப்படைட்டிஸ் வராம வந்து அவங்க ப்ரிவென்ட் பண்ணணும்னா என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும்? ரொம்ப ரொம்ப காமனாக அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து வேக்சினேஷன். குழந்தைங்க பிறந்த உடனேயே அது வேக்சினேஷன் போட்டுடுவாங்க. பட் அது மட்டும் பத்தாது. என்னன்னா இப்போ வந்து பிறந்த குழந்தைக்கு உடனே போடுறாங்க, அதுக்கப்புறம் பூஸ்டர் டோஸ் ஃபாலோ அப் பண்ணலன்னா அது திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. எஸ்பெஷலி இப்போ வந்து இப்போ நம்ம நிறையா பிளட் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் போடுறோம், நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் போடுறோம், நிறையா அதாவது பிஹெச்சி சென்டர்ஸ், பெரிஃபரல் ஹெல்த் சென்டர்ஸ் நிறையா வருது. அங்கெல்லாம் சப்போஸ் ஏதோ ஒரு நீடல் தெரியாமல் ஹெப்படைட்டிஸ் பி ப்ரிக் ஆகிடுச்சுன்னா அதில் வர்றதுக்கும் சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஆயுர்வேதிக் மெடிசன் அந்த ப்ராக்டிசஸ் எல்லாம் தாண்டி நம்ம வந்து இப்போது கம்ப்ளீட்லி மாடர்ன் மெடிசன் இதுக்குள்ளே போகிறோம். ஸோ அந்த டைமில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த பூஸ்டர் டோசஸ் எடுக்கிறது ரொம்ப 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 அவசியம். மிக முக்கியமாக வந்து ஹாஸ்பிட்டல் செட்டிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அதை எடுத்துக்கிறதுக்கு நாங்களே டைட்டர்ஸ் செக் பண்ணுறதுக்கு சொல்கிறோம். பட் நார்மல் பீப்புள், அதாவது இந்த மாதிரி செட்டப்பில் இல்லாதவங்களும் அது ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிக்கிறதுன்றது வந்து ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் இப்போ ஒரு 0 இயரில் எடுக்கிறோன்னா ஒரு 15 வயசில் திருப்பி அந்த டைட்டர் செக் பண்ணி அந்த டைட்டர்ஸ் ஹை இனஃப் இல்லைன்னா வேக்சின் எடுக்கிறது இஸ் ஆல்வேஸ் வந்து ரெக்கமெண்டட். ஓகே மேம். இப்போ லிவர் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது நோய்கள் வருதுனாலே வந்து நிறைய ஆல்கஹால் எடுக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸ் தான் வந்து நம்ம லைக் வந்து கொஞ்சம் ப்ரெடிக்டே பண்ணுவோம், ஓகே இவங்களுக்கு அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹெப்படைட்டிஸ்க்கு வந்து ஏதாவது ஏஜ் குரூப் இருக்கா? இந்த ஏஜ் குரூப்புக்கு வந்து அதிகமா வரும்? ஓகே, இந்த ஏஜ் குரூப்புக்கு தான் வரும்ன்றது கிடையாது. பட் ஆல்கஹாலுமே ஒரு காஸா இருக்கும் ஹெப்படைட்டிஸ்க்கு. இந்த வைரஸ் சொன்னால அது மட்டும் கிடையாது. இதெல்லாமே நம்மளுக்கு ப்ரிவென்டபிள் காசஸ். நோயின்னு இருக்கும்போது நம்ம எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் தடுக்கிறதுக்கு தான் நம்ம எல்லாமே ட்ரை பண்ணுவோம். பட் ஐ திங்க் ஒரு வளர்ற நாடா இருந்துட்டு நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே எப்படி ஒரு விஷயத்தை தடுக்கிறதுன்னு பார்க்கும்போது வேக்சினேஷன், ஆல்கஹால் ப்ரிவென்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஏஜ் குரூப் கேட்குறீங்க. இது எப்படின்னா இது வந்து ஃபீவர் மாதிரி இப்போ வருது போகுதுன்றது மாதிரி கிடையாது. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் டெவலப் ஆகுற ஒரு டிசீஸ். அது வந்து வெறும் ஒரு மைல்டு ஜாண்டிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பெயினாக போய் அது வந்து நம்ம ஸ்டூல் பாஸ் பண்ணுறதுல எல்லோ கலராக மாறி அதோட அதுக்கப்புறம் வந்து கல்லீரல் வந்து வயிறு ஃபுல்லாக தண்ணி நிற்கிற அளவுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு போய் இழுத்து விடும். இன்னொரு இதோட பெரிய பிரச்சனை என்னன்னா, இது வந்து நம்ம ஒரு இன்ஃபெக்ஷன், லிவரோட இன்ஃபெக்ஷனோட நிறுத்திடுறோம். இது ட்ரீட் பண்ணாமல் அதை அப்படியே விட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா கேன்சர் வர வரைக்கும் அதில் வாய்ப்பு இருக்குது. லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், கேன்சர் ட்ரீட்மெண்ட் போகிற வரைக்கும் அதை வந்து போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி நம்ம வந்து சேஃப் ஹைஜீனிக் ப்ராக்டிசஸ், அது ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை ஃபிசிக்கல் கான்டாக்டாக இருக்கட்டும், அதை தாண்டி வேக்சினேஷன்.
இதுதான். ஸோ இப்போ நீங்க வந்து ஹைஜீன் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னீங்க. ஸோ ஹைஜீனுக்கு சில ப்ரோட்டோகால்ஸ் நினைச்சேன். இப்போ கோவிட் வந்தப்ப வந்து ஸ்னீஸ் பண்ணும்போது மாஸ்க் போடுங்க, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹெப்படைட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஹைஜீனுக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம்? ஸோ இது வந்து நான் சொல்றது வந்து டிரெக்டாக ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷனாக வராது. ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷனா இப்போ நான் இரும்புறேன், நான் தும்புறேன், இல்லை ஒரு இடத்துல இருமிட்டு நான் வந்து டேபிள் மேலே வைக்கிறேன், அதுலேருந்து பரவக்கூடிய நோய் கிடையாது. இது ஒரு இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் தான். பட் ஆனால் வந்து சாப்பிட்ற விஷயத்தில் ஃபீக்கோ ஓரல் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பரவும். அது வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ்னு சொல்லுவோம். அதை தாண்டி வந்து மல்டிபிள் ஃபிசிக்கல் கான்டாக்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து கான்ட்ரசெப்டிவ்ஸ், எஸ்பெஷலி பேரியர் கான்ட்ரசெப்டிவ்ஸ்ன்னு சொல்கிற காண்டம்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுற மூலமாக இதை தடுக்கலாம். ஸோ ஹைஜீனிக் ப்ராக்டிசஸ்ன்னு அதை தான் மீன் பண்ணுறேன். ஓகே மேம். இப்போ ஃபுட் ரிலேட்டடாக எடுத்துக்கும் போது எப்படி மேம் நம்ம பர்டிகுலராக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? அது இப்போ வந்து அதை வந்து நம்ம லிமிட்டடாக இது பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஹோட்டலில் சாப்பிட்றது, எந்த மாதிரி ஹோட்டல்ஸ்ல சாப்பிட்றோன்றது லிமிடேஷன் தான் நம்ம பண்ண முடியும். நீங்க வாங்குற வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா பாயில் பண்ணி க்ளீன் பண்ணி குக் பண்ணி சாப்பிட்றது. ஸோ இதுதானே தவிர இது பண்ணா இதை தடுத்துடலான்ற மாதிரி இது கிடையாது. ஸோ அதோட இது பண்ணா இதை தடுத்துடலான்னா வேக்சினேஷன் அண்ட் சேஃப் ஹைஜீனிக் ப்ராக்டிசஸ், அவ்வளவுதான் ரூட்டீனா பண்றது. ஓகே. இப்போ நீங்க வேக்சினேஷன் எடுத்தீங்கன்னா அதை பத்தி டீடைலா சொல்ல முடியுமா மேம்? இப்போ வந்து லைக் பிறந்த குழந்தைக்கு ஒரு 1 இயர்க்கு ஆல்ரெடி ஒரு சார்ட் இருக்கும், இதெல்லாம் வேக்சினேஷன் பண்ணி பர்த்டே பண்ணிடுவாங்க. நீங்க உங்க அப்பா அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பெரியதா இருக்கும், டிபி அதில் பிசிஜி எல்லாம் அப்பவே பர்த்லே கொடுக்கணும், ஸ்மால் பாக்ஸ்லாம் முன்னாடி பர்த்லே கொடுத்தாங்க. அதே மாதிரி 0 டோஸ்லயே ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா நிறைய பேர் பூஸ்டர் எடுத்துக்கிறது கிடையாது. இப்போ ஒவ்வொரு கொஞ்ச நாள் டைம்ல வந்து எல்லாருக்குமே அந்த டைட்டர் வந்து ஹையாவே இருக்காது. இப்போ எனக்குமே டைட்டர் லோ ஆயிடுச்சு. பட் எனக்கு ஏன் தெரியும்னா, நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்ணும்போது எனக்கு செக் பண்ணணும்னு ரூல் இருக்கு. ஸோ நான் செக் பண்றேன், நான் திரும்பி போட்டுக்கிறேன். பட் எல்லா கம்பெனிஸ்லயோ இல்லை வெளில ஐடி இண்டஸ்ட்ரீஸ்லயோ இல்லை கார்பரேட்ல ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே அந்த ரூல் கிடையாது. அப்படின்னும் போது அது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் கன்சிடர்ட் செகண்டரி. அதோட இம்பாக்ட் வந்து எவ்வளவு தூரம்ன்றது உண்மையா சொல்லணும்னா பீப்புளுக்கு புரியல. அதுதான். ஓகே. ஸோ அப்போ அவேர்னஸ் கம்மியாக இருக்கு. கண்டிப்பாக அவேர்னஸ் கம்மியாக இருக்குது. ஆக்சுவலி நான் இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் அதை சொல்கிறேன். இந்த மாதிரி ஜென்ரலாக மஞ்சக்காமலை வந்தாலே என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ஆயுர்வேதிக் மெடிசனுக்கு போவாங்க. கரெக்டான ஆயுர்வேதிக் மெடிசன்றது நம்மளுக்கு எது என்னன்னு தெரியாது. ஜென்ரலாக சில இடத்துல கொடுக்குற மெடிசன் அதுவே இன்னொரு வேர்ஸ் ஆக்குற ப்ராப்ளமும் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இந்த இன்டர்வியூவில் அதுதான் எனக்கு வேக்சினேஷன் அதெல்லாம் தாண்டி மெயினாக சொல்றது இதுதான். டிசீஸ் வந்துருச்சுன்னா ப்ளீஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் எங்கேயோ ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு ப்ராப்பர் ஒரு அலோபதிக் டாக்டர் கிட்ட போங்க. அவங்களுக்கு தான் இதை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு கிளியரா தெரியும். நிறைய பேஷண்ட்ஸ் இப்படி வந்ததும் வேற ஆல்டர்னேட் மெடிக்கேஷன் நாங்கள் சொல்லுவோம். அதை போய் எடுத்துட்டு இன்னும் வேர்ஸ் ஆக்கிட்டு டிரெக்டா லிவர் ஃபெயிலியர் போய் உடனே லிவர் டிரான்ஸ்பிளான்ட், எமர்ஜென்சி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ற அளவுக்கு வந்த கேசஸ் நிறைய நான் என் கண்ணால பார்த்துருக்கேன். ஸோ அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ தெரியாம ஒரு விஷயத்த நம்ம வந்து கரெக்டாக நினைச்சு ஃபாலோ பண்ணிடுறோம். எக்ஸாக்ட்லி. ஓகே. ஸோ மேம் நீங்கள் வந்து ஸ்க்ரீனிங் பற்றி சொன்னீங்க. லைக் இப்போ ஸ்க்ரீனிங்னா வந்து இயர்லி ஒன்ஸ் எடுக்கலாமா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் இருக்கும், இதுக்கு தேவையெல்லாம் போய் டெஸ்ட் எடுக்கணும், லைக் எப்படி அந்த டெஸ்ட் இருக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்க்ரீனிங் பற்றி சொல்லுங்க. எஸ் ஷூர். இது வந்து இயர்லி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது. ஓகே. இப்போ நம்ம பர்த்ல நம்மளுக்கு வந்துடும். அது போக சப்போஸ் நடுவில் சர்ஜரிஸ்லாம் நம்ம சப்போஸ் ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குன்னா கண்டிப்பாக சர்ஜரி பண்ணும்போது அதை பண்ணுறதுக்கு முன்னாடி HIV டெஸ்டிங்கும் இந்த டெஸ்ட்டும் எடுப்பாங்க. ஸோ அதுலேயே தெரிஞ்சுட்டு வந்துடும். ஸோ இது வந்து இதுதான் ஒரு ப்ரோட்டோகால்னு இந்தியாலேயோ இல்லை வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோ எந்த கைட்லைன்ஸும் கொடுக்கல. பட் ஒரு ஜென்ரலாக ஒரு டாக்டராக நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 15 இயர்ஸ்ல திரும்பி செக் பண்ணலாம். ஒரு டைட்டர் எடுத்து நீங்கள் செக் பண்ணலாம். சப்போஸ் இருந்தால் ஒரு பூஸ்டர் போட்டுக்கிறதுல தப்பு கிடையாது. இல்லை அது 15 இயர்ஸ்ல திரும்பி ஒரு 35-40 இயர்ஸ்ல ஒரு ஃப்ரீக்வன்சி ஆஃப் 15 to 20 இயர்ஸ்ல நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் டைட்டர் மட்டும் செக் பண்ணிக்கலாம். டைட்டர்ஸை பேஸ் பண்ணி ஃபுல் டோஸ் போடணுமா இல்லை வெறும் பூஸ்டர் மட்டும் போதுமான்றதை யூ கேன் ஆல்வேஸ் கன்சல்ட் அ டாக்டர். ஓகே. ஸோ வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி பை பர்த் வந்து அவங்களுக்கு 0 டோஸ் வந்து கொடுத்துடுறாங்கல்ல வேக்சினேஷன். அதை தாண்டி நம்ம போடணும்னா ஒரு டைம் இந்த ஸ்கிரீனிங் பண்ணிட்டு தான். ஆமா ஒரு டைட்டர். ஆமா சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு 30 இயர்ஸ் வரைக்குமே அந்த டைட்டர் ஹையாவே இருக்கும். அந்த வேக்சின் போட்ட டைட்டர் நல்ல ஹையாவே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அவசியப்படாது. டைட்டர் சப்போஸ் லோவா இருந்ததுன்னா அப்ப மட்டும் நம்ம போட்டுக்கிட்டா போதும். ஸோ நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க நம்ம பேசும்போது இது வைரஸ்னால வரலாம், மோஸ்ட்லி இந்த ஹெப்படைட்டிஸ் B/C-லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த நீடல் மூலியமாவும் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா நீடல் பிரிக். ஸோ ஏதாச்சும் இன்ஜெக்ஷன் பண்றாங்க ஏதோ ஒரு நீடல் மூலியமா அவங்களுக்கு வந்து இருக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு சஸ்பிஷியஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க,
அது வந்து என்ன பண்ணலாம்? அவங்க இமீடியட்டா வந்து டாக்டர் அப்ரோச் பண்ணலாமா? இல்ல என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாமா? ஸோ என்னன்னா, இது வந்து இப்போ வந்து ஒரு பிளட் குடுக்கறதுனாலயோ, இதனால எனக்கு என்னன்னா, மக்கள் வந்து இன்ஜெக்ஷன பார்த்து பயப்படுறதோ, இல்ல பிளட் அ என்ன சொல்றது? பிளட் டொனேஷனுக்காக பயப்படுறதோ கூடாது. இது வந்து அதெல்லாம் ப்ராப்பரா ஹைஜீனிக்கா ஒரு பாக்கெட்ல இருந்தா எடுத்து குடுப்போம். பட் சப்போஸ் இப்போ வந்து ஒரு பஸ்ல போறீங்க, இல்ல ஒரு ட்ரெயின்ல போறீங்க, ஏதோ ஒரு நீடில், யாரோ போட்ட நீடில், நல்லா இந்த நீடில் குத்திடுச்சு உங்கள அப்டின்னா, உடனே வாஷ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வாஷ் பண்ணணும். ஏன்னா தெரியாது, அது நார்மல் பர்சனோட இதா கூட இருக்கலாம். பட் யூ நெவர் நோ, உங்க நேரம் அன்னைக்கு எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. உடனே வாஷ் பண்ணிட்டு நியர்பை ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தீங்கன்னா ஃபர்தரா என்ன பண்ணணுன்றது அவங்க சொல்லுவாங்க. டைட்டர்ஸ் எடுத்து பார்ப்பாங்க, இல்ல ஒரு 1 வீக் ப்ரொஃபிலாக்டிக் மெடிகேஷன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் பார்ப்பாங்க. இது வந்து ஹெப்படைட்டிஸ் பிக்காக மட்டும் நான் சொல்லலை. ஹெச்ஐவியா இருக்கட்டும், ஹெப்படைட்டிஸா இருக்கட்டும், இல்ல வேற சில டிசீசஸா இருக்கட்டும், நீடில் பிரிக் இன்ஜுரின்றது நாட் வெறும் ஹாஸ்பிட்டல்ஸ்ல மட்டும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இது வந்து இப்போ நம்ம ஹெச்ஐவி எடுத்துட்டு பார்த்தோம், நிறைய பேர் கவுன்சிலிங்க்கு வரும்போது சொல்லுவாங்க, எப்படி வந்ததுன்னே தெரியல, எப்படி இது ஸ்ப்ரெட் ஆச்சுன்னே தெரியலன்றது. இப்போ ஒரு நீடில் பிரிக் ஆனதும் வந்துருமான்றது கிடையாது. பட் ஆனா ஒரு ஓவர் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் அவங்களோட இம்யூன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னே தெரியாது. ஏதாவது ஒரு டைம்ல ஒரு ரொம்ப ஜுரம் வந்து நம்ம இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாகிற டைம்லயோ, இல்ல அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டிய நிலைமையில நாங்க நிறைய மெடிகேஷன்ஸ் கொடுப்போம் ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது. அப்ப இம்யூனிட்டி டவுன் ஆகும் போது இது டெவலப் ஆகி வரத்துக்குமே சான்ஸ் இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, எப்படி வந்துச்சுன்னே தெரியாதுன்றது. ஸோ அதனாலதான் சொல்றேன், ஹாஸ்பிட்டல்ஸ்ல இது ரூட்டீனா நாங்க ப்ராக்டிஸ் பண்றது. எனி நீடில் பிரிக் இன்ஜுரிக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு. ஸோ நீங்களும் வெளியிலயோ இல்ல ஒரு பஸ்லயோ எனி காமன் பிளேஸ்ல நீங்க ஏதோ ஒரு நீடில் பிரிக் ஆயிடுச்சு, நீடில் தான் ரஸ்ட், அதை நான் சொல்லல, அதுக்கு டிடி எல்லாம் எடுத்துப்போம். நீடில் பிரிக் ஏதாவது ஒண்ணு வந்தது, இல்ல உங்களுக்கு ஆல்ரெடி கட் இருக்கு, அதுல வேற ஏதோ ஒரு பர்சனோட பிளட் கான்டாக்ட் வந்துருச்சு, ஹேண்ட்ல லைட்டா ஒரு நிக் இருக்கு, ஒரு பேப்பர் கட் மாதிரி கூட இருக்கு, அதுல கூட ஏதோ ஒரு ரேண்டம் பர்சன் அவங்களோட பிளட் ஸ்டேட்டஸ் என்னன்னே தெரியாத ஒரு பர்சனோட பிளட் கான்டாக்ட் வந்துச்சுன்னா ஃப்ளோயிங் வாட்டர்ல வாஷ் பண்ணணும். நல்ல ஃப்ளோயிங் வாட்டர்ல வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிட்டு இமீடியட்லி கோ டு த மோஸ்ட் நியர்பை கிளினிக். தே வில் கைட் யூ என்ன பண்ணணும்ன்றது. ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் டாக்டர் லூமிலா, கிளினிக்கல் லீட் பேத்தாலஜிஸ்ட், ஹெப்படைட்டிஸ்ல வந்து ஏன் வருது, நம்ம வந்து எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணலாம், வேக்சினேஷன் வந்து எப்பெல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லி நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி வேற ஒரு உடல் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் இணைந்திருங்கள். இது ஜீ தமிழ் நியூஸ்.